வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் பேஸ்கெட் பார்க்க போகிறோம். பிகினர்ஸுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் பர்பிள் கலரில் 10 பீட் எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 and 10th one. round 2, round 1 10 bead, round 2 white color ஒவ்வொரு பீட்லயும் 4 petal shape கொண்டு வரணும். round 2 step 2 இந்த மாதிரி ஒவ்வொரு பீட்லயுமே 4 petal shape வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டே வந்துடலாம். ஃபுல்லா அதே போல கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஜஸ்ட் இதே போல கண்டினியூவா எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ ஃபைனல் step 2 round 2 ஓட ஃபைனல் ஸ்டெப். இப்போ இங்கே 4 petal shape கொண்டு வந்தாச்சு. இன்னும் round 3 க்கு போவோம். இப்போ round 3 ல டோட்டல் 4 bead ஆட் பண்ணனும். நமக்கு ஜாயின் பண்ணும்போது 5 petal shape கிடைக்கும். இந்த மாதிரி 5 petal shape கிடைக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு பீட்லயுமே இப்போ நம்ம 5 petal shape கொண்டு வரணும். லாஸ்ட் இதுல எப்படி ஒவ்வொரு இதுலயும் 4 petal shape கொண்டு வந்தோமோ அதே போல இப்போ ஒவ்வொரு பீட்லயுமே நம்ம 5 petal shape கொண்டு வரணும். இது ஸ்டெப் 1. இப்போ ஸ்டெப் 2. ஆல்ரெடி நமக்கு 2 வயர்ல 2 பீட் இருக்கு. ஸோ நான் இன்னும் 3 சேர்த்துக்கிறேன். நல்லா டைட்டா புல் பண்ணிக்குவோம். இப்போ ஸ்டெப் 2 தான் நம்ம இது ஃபுல்லாவே ஃபாலோ பண்ண போறோம். இப்போ ஒவ்வொரு பீட்லயுமே நமக்கு 5 petal shape கொண்டு வரணும். ஃபுல்லா கொண்டு வந்துட்டு பார்ப்போம். நம்ம 5 petal shape இங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஒவ்வொரு பீட்லயும் அதை எடுத்துட்டு வந்துட்டேன் நான். இப்போ நம்ம இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிக்க போறோம். round 3 வயரை நெக்ஸ்ட் 2 பீட் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம round 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2 பீட் போட்டிருக்கேன். இப்போ கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு 5 petal shape கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தடவையும் 2 பீடாக நம்ம ஜாயின் பண்ணிட்டு போகணும். எப்போதும் ஒரு பீட் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? round 4ல இந்த மாதிரி கொண்டு வரணும். டைட் பண்ணிக்கோங்க. பின்ன டைட் ஆகிடும். எனக்கு வீடியோவில் காட்டுறதுக்கு முடியல. இப்போ round 4க்கு போகலாம். round 4க்கு ஃபர்ஸ்ட் ரைட் சைடு வயரை நெக்ஸ்ட் பீட்குள்ளே கொண்டு வாங்க. பார்த்தீங்கன்னா 2 பீடா இப்படி தான் இருக்கணும். இந்த பெட்டலில் ஒரு பீடும் இந்த பெட்டலில் ஒரு பீடும். இது ரெண்டும் ஒரு செட்டு, இது ரெண்டும் ஒரு செட்டு. அப்படி தான் ஜாயிண்ட் ஆகணும். இது ரெண்டையும் சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது ரெண்டையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பக்கத்து பூவில் இருந்து ஒரு பெட்டல் எடுத்துக்கணும். இப்போ நான் இதில் டோட்டல் 7 petal shape கொண்டு வரணும். 1 white, 3 purple and again 1 white. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற ஷேப்பு கீழே இருக்கிற 4
ஒயிட்டாக இருக்கும், மேலே இருக்கிற 3 பர்பிளாக இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு சேர்க்கும்போது நான் சொன்ன மாதிரி 2 பீட்குள்ளே ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ரைட்டாக புல் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் 3 பர்பிளும் 1 ஒயிட்டும் நான் எடுத்திருக்கேன். டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப் 2 தான் நம்ம இது ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். எவ்ரி டைமும் வயரை நெக்ஸ்ட் 2 பீட்குள்ளே ஜாயின் பண்ணிக்கணும். திருப்பியும் 3 பர்பிள் 1 ஒயிட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் 7 பெட்டல் கிடைக்கணும். இப்போ இது ஃபுல்லாகவே இந்த ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். இதோட இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எல்லா இதுலேயுமே நான் 7 பெட்டல் ஷேப் கொண்டு வந்திருக்கேன். இந்த இதுலையும் லாஸ்ட்டாக 3 பீடை போட்டு ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட இந்த ஸ்டெப்பில் நம்ம நாட் போட்டுருவோம். இப்போ இதோட நான் நாட் போட்டு கட் பண்ணிட்டேன் வயரை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பேஸ்கெட்டோட பேஸு ஸ்டாண்ட் மாதிரி. இப்போ நம்ம இங்கேருந்து திருப்பியும் மேலே நோக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டு வருவோம். இப்போ நியூ ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் டாப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 10 பீட் போட்டோம் இல்லையா, அந்த சைடுக்கு வந்துட்டேன் நான். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு பீட்லேயுமே வந்துட்டு 5 பெட்டல் ஷேப் கொண்டு வரணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு பீடில் வந்துட்டு 5 பெட்டல் ஷேப் கொண்டு வந்துட்டேன். ஸோ எல்லா பீட்லேயும் நம்ம இதை கொண்டு வரணும். இப்போ நெக்ஸ்ட் பீடில் வயர் ஜாயின் பண்ணியாச்சு. திருப்பி 3 பீட் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 5 பெட்டல் ஷேப் கொண்டு வந்திருக்கேன். இப்போ அதே போல் ஈச் அண்ட் எவ்ரி பீடில் நம்ம வந்து 5 பெட்டல் ஷேப்பு இது ஃபுல்லாக கொண்டு வந்துடுவோம். 5 பெட்டல் ஷேப்பு எல்லாத்துலேயும் கொண்டு வந்தாச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டெப்பு ஃபஸ்ட் ரவுண்டில் மேலே ரெண்டு பீடு போட்டு கிராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒவ்வொரு தடவையும் 2 பீடில் ஒயர் ஜாயிண்ட் ஆகிருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த 2 பீடு அதே போல் நெக்ஸ்ட் டூ அப்படி ஜாயின் பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டோட்டல் 7 பீடு வரணும். 7 பெட்டல் ஷேப் கிடைக்கணும். ஸோ ஆல்ரெடி வயரில் 2 பீட் இருக்குது. நான் இன்னொரு 5 ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2 ஒயரில் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் கம்ப்ளீட் பண்ணோம் லாஸ்ட்டு ஸ்டெப்பு.
வயரை வந்து நெக்ஸ்ட் 2 பீடில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டோட்டல் 7 பெட்டல் கொண்டு வரணும். ஆல்ரெடி 3 இருக்குது, நான் இன்னொரு 4 போட்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வயரை நெக்ஸ்ட் 2 பீடில் ஜாயின் பண்ணணும். இப்போ அதே ஸ்டெப்ஸை திருப்பியும் ஃபாலோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 2 பீடில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்து 4 பீடு. ஸோ இப்போ வந்து டோட்டல் ஒவ்வொரு 2 பீட்லேயும் 7 பெட்டல் ஷேப் கொண்டுட்டு வரணும். நம்ம இதே சேம் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் லாஸ்ட் ஸ்டெப். இது ஃபுல்லாக இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 8 9 டைம்ஸ் போட்டாச்சு. இது 10th one. வயரில் 4 இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம். நெக்ஸ்ட் ரவுண்டில் இந்த கார்னர் வரும்போது 2 பீடும் சென்டரில் ஒரு பீடையும் ஜாயின் பண்ணிக்கணும். 1 டைம் 2 பீட் ஜாயின் பண்ணணும், 1 டைம் 1 பீட் ஜாயின் பண்ணணும். இப்போ கார்னரில் இருக்கும். ஸோ நான் இப்போ 2 பீட் ஒயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு டோட்டல் 6 பீட் இருக்கணும். 6 பெட்டல் ஷேப் கொண்டு வரணும். ஆல்ரெடி 2 இருக்குது, நான் இன்னொரு 4 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு பீடில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 5 பெட்டல் ஷேப் கொண்டு வரணும். ஒரு 2 பீட் இங்கே இருக்குது, நம்ம இன்னொரு 3 போட்டுக்கிறோம். டோட்டல் 5 பெட்டல். இப்போ வந்து ஃபஸ்ட் இதில் 6 பெட்டல் ஷேப் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்ல 5 பெட்டல் ஷேப் இருக்கும். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு 6 பெட்டல், செகண்ட் 5 பெட்டல், தேர்டு 6 பெட்டல், ஃபோர்த்து 5 பெட்டல். அந்த மாதிரியே நம்ம கொண்டு வரணும். இப்போ நெக்ஸ்ட்டு வயரை வந்து நெக்ஸ்ட் பீடில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த பீடில் இப்போ நெக்ஸ்ட்டு வயரை இந்த பீடு வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 1, இது 1, இது 2, இது 3. டோட்டல் வயரில் 3 பீடு இருக்கும். இப்போ 6 பெட்டல் ஷேப் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 6 5 6. நெக்ஸ்ட்டும் 5 6 அந்த 6 5 6 இந்த ஆர்டர் படியே இது ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இதில் எல்லாமே முடிச்சாச்சு. இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். 6 5 6 5 6 5 6 5 6 5 6 5 6 5 6 5 6 5 6. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுண்டி 5 வரும். இப்போ நமக்கு இது நல்ல பெருசாக அகலமாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போக போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் ஃபுல்லாக ஒயிட் கலர் தான் பண்ண போகிறேன். எல்லாமே 6 பெட்டல் ஷேப்பு. ஒவ்வொரு 2 பீடையும் நம்ம ஜாயின் பண்ணி 6 பெட்டல் ஷேப் கொண்டு வரணும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒயரு இந்த மாதிரி இருக்கணும்.
எல்லா ஸ்டெப்ஸுக்குமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இது ரெண்டும் ஜாயின் பண்ணணும், அப்புறம் இது ரெண்டும் ஜாயின் பண்ணணும், அப்புறம் இது ரெண்டு இந்த ரெண்டு, இந்த மாதிரி ரெண்டு ரெண்டையாக ஜாயின் பண்ணிட்டு வரணும். இந்த சென்டரை இப்படி வச்சுக்கோங்க. இதில் இருந்து ஒயிட் கலர் பீட் தான் நான் ஃபுல்லாக பண்ண போகிறேன். டோட்டலாக 6 பெட்டல் நமக்கு வேணும். ஆல்ரெடி 2 இருக்குது. நான் இன்னும் ஒரு 4 பீட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒயிட் கலரில். இப்போ நமக்கு 6 பெட்டல் ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ வயரை வந்து நெக்ஸ்ட் 2 பீடில் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ ஆல்ரெடி நமக்கு வயரில் 3 பீட் இருக்கு. 1 2 3 இது போல தான் எல்லா ஸ்டெப்புக்கும் வரும். இப்போ நான் இன்னொரு 3 பீடு ஒயிட் கலரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து 3 பீடு ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டல் 6 பெட்டல் ஷேப் கிடச்சிரும் நமக்கு. ஸோ இதே ஸ்டெப்ஸை நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு போவோம். அடுத்து 3 லைன்ஸுக்கும் நம்ம இந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன், உங்களுக்கு கொஞ்சம் புரியும். டேர்னிங் ஆகும், இனிமேட்டு பெண்ட் ஆகும் பேஸ்கெட்டு. இன்னும் நெக்ஸ்ட் 3 பீட் ஆட் பண்ணுவோம். இதே போல் 6 பெட்டல் ஷேப்பை நம்ம இது ஃபுல்லாகவே சேம் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இது ஃபுல்லாக சென்டர் ஃபுல்லாக கவர் பண்ணிக்குவோம். ஃபுல்லாக ஒயிட் கலர் பீடில். இப்போ நம்ம இது ஃபுல்லாக 6 பெட்டல் ஷேப் போட சொல்லியிருந்தேன். இது ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டெப்பு ரெண்டையும் எட்ஜையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு போகலாம். நெக்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸுக்கும் சேம் ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதே போல் 6 பெட்டல் ஷேப் தான். இந்த லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணமோ அதே இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் 2 இதுக்கும் நம்ம பண்ணிக்குவோம். ஹைட் ஏற்றிக்குவோம். இது அப்படியே இன்னும் நெக்ஸ்ட் 2 இதுக்கு நம்ம ஹைட் ஏற்றிக்கலாம். நம்ம இப்போ இந்த லைனில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் 6 பெட்டல் ஷேப் போட்டு. அதுக்கப்புறம் 2 லைன் நான் மேலே ஏற்றுறதா சொல்லியிருந்தேன். சேம் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் 2 லைன்ஸ் நான் ஏற்றிருக்கேன். இப்போ இன்னும் ஒரு லைன் மட்டும் அப்டேட் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே இன்னும் ஒரு லைன் போட போகிறேன். அதுவும் சேம் ஸ்டெப்ஸ் தான், பட் எண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால மேலே வந்து ஒரு லைன் ஒரு லேயர் அந்த பர்பிள் கலர் நான் வர மாதிரி கம்ப்ளீட் பண்ண போகிறேன். சேம் ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன், பட் லிட்டில் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். நான் என்ன கலர் எப்படி போடணுன்றதை நம்ம பார்க்கலாம். இங்கே கீழே அடியில் போட்டோம் இல்லையா, இதே போல் இந்த இடத்துல நான் கலர் மாற்ற போகிறேன். இப்போ நான் டாப்பில் வர பீட் மட்டும் பர்பிளில் இருக்கிற மாதிரி நான் ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா டாப்பில் 2 பீட் தான் வந்துட்டு ஒயிட்டில் முடியுது. ஸோ அதே போல் நான் இங்கேயும் வந்து டாப்பில் வர்றது எல்லாமே பர்பிளில் வர மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு மேலே மட்டும். இப்போ திருப்பியும் நெக்ஸ்ட்டு 2 பீட் குள்ளே ஜாயின் பண்ணிக்கிறேன் ஒயரை.
டைட்டாக புல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 2 பர்பிள் அண்ட் 1 ஒயிட் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸு? மேலே ஃபுல்லாக பர்பிள் கலர் வர்றது. ஸோ இந்த 2 பர்பிள் 1 ஒயிட்டு இதை தான் நம்ம வந்து இந்த ஹோல் லைனும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். சேம் ஸ்டெப்ஸை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இதே தான் வயரை 2 பீட்குள்ளார விட்டுக்கணும். 2 பர்பிள் 1 ஒயிட்டு இதை போட்டு இந்த ஹோல் லைனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாட் போட்டு இந்த லைனை முடிச்சிருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது ரொம்ப ஈஸியான பேஸ்கெட் தான், பட் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் பண்ணி முடிச்சிடலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.